பாவத்தை சுமந்தார் என்றால் அதை எதிலே சுமந்தார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பாவமானார், பாவத்தை சுமந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. சரி, இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்தார் என்றால் அதை எதிலே சுமந்தார்? எதிலே அவர் சுமந்தார் என்று சொன்னால் தம்முடைய சரீரத்திலே அவர் சுமந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. தம்முடைய மாம்சத்திலே அவர் இந்த பாவத்தை சுமந்தார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. வாசிப்போம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24வது வசனம். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், தமது சரீரத்திலே, எதிலே? தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். எல்லாம் இருக்கிறீங்களா? நம்முடைய பாவங்களை எதிலே சுமந்தார்? சரீரத்திலே. கவனிங்க இந்த வார்த்தையை. தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை என்ன செய்தார்? சுமந்தார். எதின் மேலே சுமந்தார்? சிலுவையின் மேலே சுமந்தார். சரி, பாவத்தை சுமந்தார் என்றால் என்ன அர்த்தம்? எல்லாம் கவனிக்கிறீங்களா? இயேசு பாவத்தை சுமந்தார். எங்கே? கல்வாரி சிலுவையிலே. எதிலே சுமந்தார்? தமது சரீரத்திலே நமது பாவங்களை என்ன செய்தார்? சுமந்தார். இப்ப கேள்வி என்னன்னா, நம்முடைய பாவத்தை அவர் சுமந்தார் என்றால் என்ன அர்த்தம்? தமது சரீரத்திலே நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், சுமந்து தீர்த்தார் என்றால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் தெரியுமா? பாவத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். பாவத்துக்கான அடிகளை அவர் சரீரத்திலே வாங்கினார் என்று அர்த்தம். பாவத்துக்கான விலைக்கிரயத்தை கல்வாரி சிலுவையிலே அவர் செலுத்தினார் என்று அர்த்தம். பாவத்தை சுமந்தார், பாவத்தை சுமந்தார் என்ன அர்த்தம்? பாவத்துக்கான தண்டனையை, அடியை அவர் என்ன செய்தார்? வாங்கினார் என்று அர்த்தம். பாவத்துக்கான விலைக்கிரயத்தை அவர் கல்வாரி சிலுவையிலே செலுத்தினார் என்று அர்த்தம். ஒரு சில வசனங்களை வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது அவன் பரபாசை அவர்களுக்கு விடுதலையாக்கி இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தான். இயேசுவையோ வாரினால் அடிப்பித்து, எல்லாம் சொல்லுங்க. இயேசுவையோ வாரினாலே அடிப்பித்து. எதினாலே அடிப்பித்து? இந்த வாரினாலே அடிப்பித்து என்கிறத கொஞ்சம் அப்படி மைண்ட்ல வச்சுக்கோங்க. இன்னும் சில வசனங்களை வாசிக்கிறேன், எல்லாரும் கவனிங்க. சங்கீதம் 129:3. உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைச்சால்களை நீளமாக்கினார்கள். உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் என்ன செய்து உழுது என்ன செய்தார்களாம்? படைச்சால்களை, அதாவது தண்ணி பாய்ச்சறதுக்கு வாய்க்காலை உண்டாக்குவாங்கல்ல, தண்ணி பாய்ச்சல் என்ன செய்யணும்? வாய்க்காலை உண்டாக்கணும், வரப்பை உண்டாக்கணும். 2 பக்கத்தில் வரப்பை கட்டினாதான் எது போகும்? அது மாதிரி இயேசு கிறிஸ்துவினுடைய முதுகு என்ன செய்யப்பட்டதா? எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? ஆழமாய் கவனிங்கள் அருமையான தேவனுடைய பிள்ளைகள். உழுகிறவன் என் முதுகின் மேல் உழுது. முதுக உழுகிறத பார்த்திருக்கிறீங்களா? வயலை உழுகிறத பார்த்திருப்பீங்க இல்லையா? டிராக்டரை வச்சு, அந்த காலத்துல ஏறு மாடை வச்சு, 2 மாடு 5 மாடு 7 மாடெல்லாம் வச்சு ஏறு மாடை வச்சு உழுகிறத பார்த்திருக்கிறோம். உங்களை படுக்க வச்சு முதுக உழுதா எப்படி இருக்கும்? முதுக உழுகிறத பார்த்திருக்கிறீங்களா? இல்ல இருக்கிறீங்களா? சங்கீதம் 22:16-17 வாசிங்க. சங்கீதம் 22:16-17. நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது. யார் வளைந்து கொண்டது? பொல்லாதவருடைய கூட்டம் இயேசு கிறிஸ்துவை வளைந்து கொண்டார்களாம். எதற்காக? வாரினாலே அடிப்பிப்பதற்காக. தீர்க்க தரிசனமா இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மத்தேயுவில் என்ன செய்திருக்கிறது? நிறைவேறி இருக்கிறது. பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது, என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள்.
எப்படி குத்தினாங்க? உருவ குத்தினார்கள். என் எலும்புகளை எல்லாம் நான் எண்ணலாம். அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என் எலும்புகளை எல்லாம் என்ன செய்யலாம்? எண்ணலாம். நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்து பாவத்தை சுமந்தார் என்றால் என்ன அர்த்தம்? அதான் பார்த்துட்டு வர்றோம். பாவத்தை சுமந்தார் என்றால் என்ன அர்த்தம்? பாவத்துக்கான தண்டனையை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். பாவத்துக்கான அடிகளை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். பாவத்துக்கான விலை கிரயத்தை செலுத்தினார் என்று அர்த்தம். அதுக்கு ஆதாரமாக தான் இந்த வசனங்களை வாசித்தோம். வாரினாலே அடிப்பிப்பதற்கு ஒப்பு கொடுத்தான். உழுகிறவர்கள் என் முதுகின் மேலே உழுதார்கள். அங்கே வாய்க்கால்களை உண்டாக்கினார்கள். என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம். இக்னேசியஸ் என்கிற ஒரு வேத வல்லுனர், சபை பிதா, அவர் என்ன சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்துவை வாரினாலே கட்டி வைத்த அந்த இடம், இயேசுவை வாரினாலே அடித்த அந்த இடம் ஒரு கசாப்பு கடையை போல அதை விட மிகவும் மோசமாக இருந்ததாம். அன்றைய நாட்களிலே ரோமர்களுடைய ஆட்சிதான் உலகம் முழுவதும் இருந்தது. வல்லரசு நாடாக இருந்தது. ரோமர்கள் தண்டனையை மிகவும் கொடூரமாய் ஜனங்களுக்கு கொடுத்தார்கள். தவறு செய்தவர்களுக்கு கொடூரமாக. இனிமேல் அதை பார்க்கிறவங்க யாரும் இந்த தவறு என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது மற்றவங்க சொல்லி கொடூரமான தண்டனைகள் அந்த நாட்களிலே கொடுத்தார்கள். அந்த அவர்கள் கொடுத்த அந்த தண்டனையிலேயே மிக கொடூரமான தண்டனை எதுனா, இந்த சிலுவை மரணம் தான் மிக கொடூரமான தண்டனையாம். இந்த வாரினாலே அடிப்பிப்பாங்களாம். வாரினால அடிக்கும் போது அடி தாங்க முடியாம நாக்கெல்லாம் வெளியே தள்ளி அந்த அடியிலே நிறைய பேர் செத்துருவாங்களாம். அந்த மாதிரி அடி விழுகுமா பாருங்க. சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள், பூனை தோலை காய வச்சிருப்பாங்களாம், உரிச்சு போட்டு காய வச்சிருப்பாங்களாம். அந்த பூனை தோலை 3 பிரிச்சிருப்பாங்களாம். அந்த 3 9 பிரிச்சிருப்பாங்களாம். அந்த 9 இடத்துலையும் 9 தோளுடைய நுனியிலையும் இரும்பு கொக்கிகள் அல்லது அலுமினிய கொக்கிகளை தயாரிச்சு அதில் தொங்க விட்டுருப்பாங்களாம். அதுக்கு நீளமா ஒரு சாட்டை தயாரிச்சிருப்பாங்களாம் பாருங்க. அந்த பூனை தோலை பாருங்க சுத்தி அடிக்கிறதுக்கு அதுக்குன்னு பயிற்சி பெற்ற ஆட்களை ரோம பாருங்க அரசாங்கம் தயாரித்து பயிற்சி கொடுத்து வைத்திருந்தது. ஆகவே தண்டனைக்குரியவர்களை மரத்துல பாருங்க கட்டி வச்சு முதுக காண்பிக்க வைத்து 2 பேர் 2 பக்கத்துல நின்று அடிப்பாங்களாம் பாருங்க. ஓங்கி தம் கட்டி இழுத்து வீசி அடிப்பாங்களாம் பாருங்க. அடிக்கும் போது அந்த 9 இரும்பு கொக்கிகள் அல்லது அந்த அலுமினிய கொக்கிகள் அந்த தண்டனைக்குரிய ஆளுடைய முதுகு மேல போய் அப்படியே குத்தி நிக்குமா பாருங்க. 2 நிமிஷம் அப்படி மூச்சு விட்டுட்டு அப்படி சுண்டி இழுப்பானா பாருங்க. 9 கறி துண்டங்கள் அப்படி பிச்சு அப்படி செவர்ல போய் சதறுமா பாருங்க. இவன் அடிச்சு முடிச்ச உடனே அந்த ஆப்போசிட்ல இருக்கிற ஆளு அவன் அங்கிருந்து அடிப்பானா பாருங்க. அதே மாதிரி குத்தி 9 துண்டுகள் இப்படி என்ன செய்யும், பிஞ்சு சதறுமா பாருங்க. இப்படியே எத்தனை அடி அடிச்சாங்க? 40 அடிகள். எத்தனை அடிகள்? 40 அடிகள். 39 அடிகள் சொல்றாங்க. 39 9ஆல பெருக்கிங்க. எத்தனை அடி விழுந்திருக்குது? எத்தனை கறி துண்ட பிஞ்சு விழுந்திருக்குது? மனதில் கொண்டு வாங்க. இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். எதற்காக? நமக்கு மன்னிப்பை கொடுப்பதற்காக. நாம் மன்னிப்பை பெறும்படியாக. மன்னிப்பு என்பது ஈஸியா வந்துடாது. நான் நிச்சயமா மன்னிச்சிடறேன் போப்பான்னு சொல்லிட முடியாது. பாவத்துக்கான தண்டனை கொடுக்கணுமே. தண்டனை கொடுத்தாதான் மன்னிப்பை கொடுக்க முடியும். எல்லாம் இருக்கிறீங்களா? உழுகிறவர்கள் என் முதுகை உழுதார்கள். இத்தனை அடியும் வாங்கினதுக்கு பிறகு அங்க சதை இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதுகுல உழுத மாதிரி இருக்கும், வாய்க்கால் மாதிரி இருக்கும், தண்ணி பாய்ச்சுற மாதிரி இருக்கும். அவ்வளவு அடிகளையும் இயேசு கிறிஸ்து மனமுகுந்து ஏற்றுக்கொண்டார். அவ்வளத்தையும் மனமுகுந்து செய்தார், அவர் ஏற்றுக்கொண்டார். எனவே இயேசு கிறிஸ்து எதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார் என்றால், நாம் மன்னிப்பை பெறுவதற்காக. கர்த்தருடைய அன்பு இந்த காலை வேளையில எண்ணி பாருங்கள். உங்களுக்கு மன்னிப்பு சும்மா அப்படி லேசா வந்துடல, ஓசி இல்லை. அப்படி
அவர் எல்லா பாடுகளையும் பட்டிருக்கிறார். அவ்வளவு பாடுகளையும் பட்டு மன்னிப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத வல்லுநர் சொல்லுகிறார்கள், சரித்திரக்காரர்கள் சொல்லுகிறார்கள், அந்த அடியிலே அநேகர் செத்துருவாங்களாம், சுருண்டு விழுந்துருவாங்களாம், நாக்கெல்லாம் வெளியே தள்ளி செத்துருவானாம். பாருங்க, 10-15 அடியிலேயே. இயேசு கிறிஸ்து அத்தனை அடியையும் வாங்கி அதுக்கு பிறகு எழும்பி சிலுவையை சுமந்து கொண்டு அங்கே கொல்கதா மலைக்கு போனார். கர்த்தருடைய அன்பை எண்ணி பாருங்கள். இந்த காலை வேளையில் உங்களுடைய குடும்ப வாழ்வடைவதற்கு பதில் இயேசு கிறிஸ்துடைய அன்பு என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துடைய அன்பு, இயேசு கிறிஸ்துடைய அன்பு தான் உங்களை வாழ வைக்க போகிறது. இயேசு கிறிஸ்துடைய அன்பை இந்த காலை வேளையில் எண்ணி பாருங்கள். அவர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார், அவர் இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் சொல்றாரு, அவனை விட்டு என்னைய தண்டி, என்னை அடி, என் பிள்ளைய விட்டு அவன் நல்லா இருக்கட்டும், அவனுக்கு என்னைய தண்டி, நான் மனமுகுந்து மனுக்குலத்தின் தண்டை என்ன செய்யறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அவர் ஏற்றுக்கொண்டார். ஆகவே எப்பேற்பட்ட கொடூரமான பாவியையும் இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறார். எப்பேற்பட்ட கொடூரமான பாவியையும், எத்தனை குடும்பத்தை அழித்திருந்தாலும், நாசமாக்கி இருந்தாலும், கொடூரமான பாவியா இருந்தாலும், இந்த காலை வேளையிலே அவனுக்கு கத்தர் கொடுக்கிற செய்தி, நான் உன்னை மன்னிக்கிறேன், நான் உன்னை மன்னிக்கிறேன். எப்பேற்பட்ட கொடூரமான பாவியும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம். மன்னிப்பு அவனுக்கு காத்திருக்கிறது, விடுதலை அவனுக்கு காத்திருக்கிறது, மீட்பு அவனுக்கு காத்திருக்கிறது, நல்வாழ்வு அவனுக்கு காத்திருக்கிறது. எப்பேற்பட்ட கொடூரமான பாவியையும் இயேசு கிறிஸ்து மன்னிப்பார். அவர் நல்லவராயிருக்கிறார், அவர் நல்லவர். ஆகையால் தான் அவர் நல்லவர் என்று பிரசங்கம் பண்றதுல நான் ரொம்ப உற்சாகமா இருக்கிறேன். அவரை போல நல்லவர் யாரும் கிடையாது உலகத்துல. அவ்வளவு அடிகளை இயேசு வாங்கினார் இன்றைக்கு. அப்ப பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்றால் என்ன அர்த்தம்? பாவத்துக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். தண்டனை என்றால் என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுல ஒரு குச்சி வச்சு 4 அடி அடிச்சு போயிட்டு வரான்றோமே, அந்த அடி இல்ல, இந்த அடி. இந்த அடி வாங்கினாரு, மனமுகுந்து வாங்கினாரு. ஆமே. ஆகவே இயேசுவுக்கு தண்டனை, எனக்கு மன்னிப்பு. எல்லா கரங்க வைத்து சொல்லுவோம், இயேசுவுக்கு தண்டனை, எனக்கு மன்னிப்பு. இயேசுவுக்கு ஆக்கினை, எனக்கு மன்னிப்பு. ஆமே. அது மாத்திரமல்ல, ஒரு பாவியான மனிதன் இன்றைக்கு இருக்கக்கூடிய, நீங்களே இயேசு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க, மன்னிப்பை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க, ஸ்தோத்திரம். இப்ப எல்லாரும் கவனிங்க, ஒரு பாவியான மனிதன் இன்றைக்கு தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காகவும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷிக்காகவும் கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார், தண்டனை ஏற்றுக்கொண்டார். ஆகவே இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பாவியான மனுஷனும், எந்த ஒரு பாவியான மனுஷியும் தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இன்றைக்கு இந்த உலகத்துல பாருங்க, தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம், தங்களை தாங்களே தண்டித்துக் கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். நான் சின்ன பையனா இருந்தேன், எங்க அப்பா என்னைய, நான் கடைசி பையன்றனால எல்லா இடங்களுக்கும் கூட்டிட்டு போவேன், பாடா போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லி பல இடங்களுக்கு கூட்டிட்டு போவேன். அங்க வாங்க போயிட்டு வருவாங்க, வா போயிட்டு வரும் கூப்பிட்டு போவேன், ஜல்லிக்கட்டு பார்ப்போம், அதை பார்ப்போம், அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி உலகம் தெரியும் கூட்டிட்டு. அப்போ ஒரு முறை பாருங்க, மதுரையில் அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டு, அது பக்கத்தில் கூட்டிட்டு போறேன். நான் சின்ன பையன், எனக்கு பெரிய அதிர்ச்சி, ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அப்படின்னா, நம்ம ஊர்ல இந்த காக்கா முள்ளு சொல்லுவாங்கல்ல, அந்த காலத்தில் காக்கா முள்ளு தான் சொல்லுவோம் இல்லையா, சீம கருவலை முள்ளா, இந்த கம்மாய்க்குள்ளையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி முள்ளு பாருங்க, பெரிய பெரிய முள்ளு, அதுல பெட்டு தயாரிச்சிருக்கிறாங்க. அப்படியே எடுத்து பரப்பி அப்படியே அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல போட்டிருக்கிறாங்க. அதுக்கு மேல ஒருத்தர் போய் படுக்க வச்சிருக்கிறாங்க. எப்படி இருந்திருக்கும் பாருங்க. எனக்கு ஷாக் ஆயிருச்சு, என்னப்பா அப்படி படுக்க வச்சிருக்கிறாங்க? அப்பா சொல்றாரு, பெரிய பாவி, நிறைய பாவம் செஞ்சிருக்கிறான், நிறைய அக்கிரமம் பண்ணியிருக்கிறான், அதுக்கு அவன் தன்னைத்தானே என்ன செய்யறான், தண்டிச்சுக்கிறான். அதுக்கு தான் அப்படி. நீ ஒன்றும் பயப்படாத, நீ வா. எல்லாம் இருக்கிறீங்களா? அதான் சொல்றேன், இன்னைக்கு ஒரு மனுஷன் தன்னைத்தானே அவன் தண்டித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால், இயேசு இந்த உலகத்திலே பிறந்த ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்காகவும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷிக்காகவும் கல்வாரி சிலுவையிலே அவர் தண்டிக்கப்பட்டார். கல்வாரி சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக அவர் தண்டிக்கப்பட்டார். ஆகவே ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது,
அவன் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளலாம், விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம், வாழ்வை பெற்றுக்கொள்ளலாம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு மனுஷன் பாருங்க, ஒரு நாள் ஒரு பிரசங்கியா இருப்பாருங்க, அவர் இமயமலைக்கு அடிவாரத்துக்கு போயிருந்தாராம் பாருங்க. அங்க போயிருக்கும் பொழுது அங்க பார்த்தா ஒரு அதிர்ச்சி ஒரு காத்து இருந்துச்சான். என்னடான்னு பார்த்தா ஒரு மரத்துக்கு அடியில ஒருத்தரை கட்டி போட்டுருக்காங்களா பாருங்க. எப்படி கட்டி போட்டுருக்காங்களா? அந்தரத்துல கை காலெல்லாம் தனித்தனியா தொங்க விட்டு இப்படி தொங்க விட்டுருக்காங்களாம் பாருங்க. என்னடான்னு பார்த்து பிறகு ஷாக் ஆயிருச்சு. பக்கத்துல ஒரு ஆளு குச்சி வச்சு அவர் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானா பாருங்க. அந்த ஆளை என்னன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு இந்த பிரசங்கியாரு பக்கத்துல போய் அந்த தண்டனையை பெற்றுக்கொண்டுகிட்டு வாங்கிக்கிட்டு இருக்கிற ஆள்கிட்ட போய் கேட்டாராம், என்னங்க இது, என்ன என்ன அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி கேட்டாராம் பாருங்க. அதுக்கு அந்த ஆள் சொன்னாரா, ஐயா என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது, நான் அந்த உலகத்திலே ரொம்ப மோசமான பாவி, அக்கிரமக்காரன், அவ்வளவு மோசமான அக்கிரமக்காரன். இந்த கையினால எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கேன் தெரியுமா? என் கையினால செய்யாத பாவமே கிடையாது. இந்த காலுனால எவ்வளவு பாவங்களை நான் செஞ்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு அக்கிரமங்களை செஞ்சிருக்கேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் எப்பயும் விமோசனம் வர்றது. அதனாலதான் இப்படி என் கையும் காலையும் தொங்க விட்டு இப்படி ஆட்களை நியமிச்சு என்னை நானே தண்டிச்சுக்கிட்டு இருக்கிறேன். எவ்வளவு பாவம் செஞ்சிருக்குமே சொல்லி என்னை நானே தண்டிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அவர் சொன்னாரா பாருங்க. இந்த மனுஷனுக்கு இந்த பிரசங்கியாரு அன்றைக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாராம். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். உங்களுடைய பாவத்துக்காக, உங்களுடைய அக்கிரமத்துக்காக, உங்களுடைய மீறுதலுக்காக, உங்களுடைய கீழ்ப்படியாமைக்காக, உங்களுடைய கைகள் கால்கள் செய்த, உங்களுடைய கண்கள் செய்த, உங்களுடைய வாய் செய்த, உங்களுடைய காதுகள் செய்த எல்லா பாவத்துக்காக இயேசு கிறிஸ்து அவர் கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து ஒரு சனப்பொழுதிலே, இந்த நிமிஷத்திலே உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பார். நீங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம், நீங்கள் வாழ்வடையலாம். இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை ஏற்றுக்கொள்றீங்களா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் பாருங்க. அந்த மனுஷனுடைய இருதயம் குத்தப்பட்டுச்சான். அந்த நிமிஷத்திலேயே இயேசுவே என் ஆண்டவர், எனக்காக மரித்தீர், அடக்கம் பண்ணப்பட்டீர், உயிர் தெழுந்தீர் ஆண்டவரே, என் பாவத்துக்காக நீர் தண்டிக்கப்பட்டிருப்பீர் என்று சொன்னால் இன்றைக்கு நான் தண்டிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல ஆண்டவரே, என்னை மன்னியும், ரத்தத்தினாலே கழுவும் என்று அன்றைக்கு அந்த மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டானா பாருங்க. சமாதானத்தை பெற்றுக்கொண்டானா, மன்னிப்பை பெற்றுக்கொண்டானா. சரின்னு சொல்லிட்டு அந்த தொங்கிக்கிட்டு இருக்கிற மனுஷனை கையும் காலையும் அவுத்து விடுவோம், அந்த கட்டளை அவுத்து விடுவோம் சொல்லி அவுத்து விட்டா கை கால் மடங்க மாட்டேங்குது, அப்படி வரைச்சுக்கிட்டே நிற்கிதான் பாருங்க. மடங்க மாட்டேங்குதான் பாருங்க, ஆக்ஷன் ஆக மாட்டேங்குதான். என்னடான்னு பார்த்தா பல மாதங்களாக அப்படியே கட்டி தொங்க விட்டதுனால கைகால் வேலை செய்யாம என்ன செய்யுது, அப்படியே அப்படி வரைச்சுக்கிட்டு தான் பாருங்க. எடுத்து சில காரியங்கள் அவங்க செஞ்சாங்களாம் பாருங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் பாவத்தை மன்னிக்கிறவராயிருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஜனமே, நீ எப்பேற்பட்ட பாவியா இருந்தாலும் இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவத்தை மன்னிப்பார், உன்னுடைய அக்கிரமங்களை மன்னிப்பார், உன்னுடைய மீறுதல்களை மன்னிப்பார். இயேசு அண்டை வருவாய் என்று சொன்னார், இயேசு கிறிஸ்து உன்னை வாழ வைப்பார், உன் குடும்பத்தை கட்டி எழுப்புவார். ஆமென். ஆகவே இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவர் பாவத்தை ஏற்றுக்கொண்டார் என்றால் என்ன அர்த்தம்? தண்டனை ஏற்றுக்கொண்டார் என்று அர்த்தம். தண்டனை என்றால் என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைல குச்சி வச்சு நாள் சாத்திட்டு போட விட்டுறோம் பாருங்க, அந்த அடி இல்ல, இந்த அடி. தண்டிக்கப்பட வேண்டியதுனா தண்டிக்கப்பட்டது இயேசு. ஆமென். அவர் தண்டிக்கப்பட்டு நமக்கு மன்னிப்பை என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். ஆமென்.